ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி டெசிகேட்டட் கோகனட்டும் கண்டென்ஸ்டு மில்க்கும் வச்சு ஒரு தீபாவளி ஸ்வீட் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் 1.25 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன். இது நான் வீட்டிலேயே செஞ்சது. இதோட ரெசிபியை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தெரியாதவங்க அதை பார்த்துக்கங்க. ஏற்கனவே நான் அது வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இது கண்டென்ஸ்டு மில்க் இதுக்கு தேவை. இந்த கண்டென்ஸ்டு மில்க் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுவும் தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். அது அந்த லிங்க்கை போய் செக் பண்ணி பார்த்துக்கங்க. இது ரெண்டையும் வச்சு தான் இப்போ நம்ம இந்த ஸ்வீட் செய்ய போகிறோம். அது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அந்த 1.25 கப்பு டெசிகேட்டட் கோகோனட்டில் நம்ம வச்சுருக்க கண்டென்ஸ்டு மில்கில் நான் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நம்ம பிசைஞ்சு பார்த்துக்கலாம். அப்புறம் பத்தலைனாக்கா நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ அதில் நாங்கள் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்கிறவங்க அதை சேர்த்துக்கோங்க. இல்லை வேணானாக்கா அதை அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா ஏலக்காய் பொடி போட்டோம்னா கொஞ்சம் நல்லா மனம் வரும். அதுக்காக நான் சேர்க்குறேன். நம்ம இப்போ பிசைஞ்சு பார்த்துக்கணும். கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு உருட்டுற பதத்துக்கு வரணும் மாவு. அப்படி இல்லைனாக்கா நம்ம இன்னும் கொஞ்சம் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நான் அந்த கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்து உருண்டையாக உருட்டி வச்சுருக்கேன். இதை இப்போ நான் 4ஆக பிரிச்சுக்க போகிறேன். நான் எடுத்த கண்டென்ஸ்டு மில்கில் பாதி தான் ஊற்றிருக்கேன். பாருங்கள், பாதி அப்படியே இருக்குது. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் ஊற்றிருக்கேன். இதில் அவ்வளவையும் ஊற்றலை. அது அடுத்ததுக்கு எதாவது ஒரு ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் நெய் தடவிக்கிறேன். நான் கையில் நெய் தடவிக்கிட்டு இதை 4 இதுவாக நான் பிரிச்சுக்க போகிறேன். ஏன்னா நான் கலராக உருட்ட போகிறேன் இந்த பால்ஸை. அதனால் 4 இதுவாக இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கிட்டேன். இது ஒவ்வொன்றிலே ஒவ்வொரு கலர் சேர்க்க போகிறேன். நான் இப்போ நீங்கள் கலர் சேர்க்க தேவையில்லை அப்படின்னாக்க நீங்கள் வெறும் ஒயிட்டாகவே கூட நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு இதுவை மட்டும் நான் வெள்ளையாக உருட்டிக்கிறேன். நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு உருட்டிக்கங்க. நான் இப்போ ஒரு 3 உருட்ட போகிறேன். இந்த ஒரு உருண்டையில் இருக்க மாவை 3 உருண்டையாக நான் மாற்ற போகிறேன். அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி அழகாக ரவுண்டாக உருட்டை வந்துடணும். இப்போ நான் கேசரி பவுட்ரு எல்லோ கலர் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு உருண்டையில் 4 உருண்டை வச்சுருந்ததில் ஒன்றில் கேசரி பவுட்ரு எல்லோ கலர் சேர்த்துருக்கேன். இன்னொன்றில் ரெட் கலர் சேர்க்குறேன். இன்னொன்று நம்ம கேக்குக்கு யூஸ் பண்ணுற அந்த ப்ளூ கலர் சேர்க்குறேன். இந்த மாதிரி நம்ம கலர் தேவைனாக்க சேர்த்துக்கலாம். இல்லை கலர் பொடி எனக்கு சேர்க்க வேண்டாம் அப்படின்னா சேர்க்க வேண்டாம். ஏன்னா கலராக இருந்துச்சுன்னா குழந்தைங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்கங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி கலராக எல்லாத்தையும் உருட்டி வச்சுட்டேன். பாருங்கள், இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் டெசிகேட்டட் கோகோனட் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அதை அப்படியே கோட் பண்ணி எடுத்துக்கணும். கோட் பண்ணி எடுத்துட்டோம்னாக்க அழகாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி சுற்றி நல்லா எல்லா இதுவையும் இது மாதிரி போட்டு எடுத்துடணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குன்னு. கடையில் வாங்குகிற மாதிரியே இருக்குது. இதே மாதிரி எல்லா கலரையும் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கடையில் போய் கேட்டோம்னாலும் கடையிலையும் இதே மாதிரி தான் தருவாங்க. இது நம்ம வீட்டிலே செஞ்சோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அடுப்பே தேவையில்லை இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு. இது நம்ம வீட்டில் உள்ள குட்டீஸுங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நான் அந்த மாதிரி செஞ்சு எடுத்துட்டேன். இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். கண்டிப்பாக இதை தீபாவளிக்கு எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.